ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி சொல்லிட்டேன், ஏன்னா இன்னைக்கு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் ஆனவர் வேற ஒருத்தர் அப்படின்ட்டு. ராகவ ரோடில் பார்த்த விஷயத்தை பற்றி சித்தப்பா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு, அவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிறது, காவேரியால் தான் உனக்கு ஆபத்து, அதுவும் ராகவ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லவும், ராகவ் ரிலீஸ் ஆகிட்டானா அப்படின்னு அதிர்ச்சியாக வந்து விஜய் கேட்குறாரு. எங்கே பார்த்தீங்க என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது, அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. காமாட்சி அம்மன் கோவில் ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஃபோனில் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாரு. எனக்கும் ராகவ்னு ஒரு பர்சனை தெரியும், பசுபதி ராகவ், எங்கள் ஊரில் இருக்காங்க, அவனும் வந்து புழல் ஜெயிலில் தான் வந்து இருந்தான் கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜெயிலில் இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ராகவும் இந்த ராகவும் ஒன்று தானா அப்படின்னு கேட்கும். ஆமாம், இவங்களும் கொடைக்கானலில் தான் இருக்காங்க அப்படின்னு விஜய் எல்லாம் பேசிட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அது டைரெக்டாக வீட்டை தான் காட்டுறாங்க. போயிட்டு அந்த அடியாளுங்கிட்ட வந்து விசாரிக்கிறார் விஜய். ராகவ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ராகவ் வந்து இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி கோவப்படும்போது, இல்லை உண்மையாக இல்லை, உங்களுக்கு வேணால் வீட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து கிளம்பிடுறாரு. இங்கே சித்தப்பா, எனக்கு அவனோட வண்டி நம்பர் கூட ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போலீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சித்தப்பா. சரி வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் வந்து வண்டியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இடையில பயங்கரமாக ஸ்கோர் பண்ணார் சித்தப்பா இன்னைக்கு எபிசோட. இன்றைக்கியோட எபிசோட் வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தப்பா தான். இங்கே இருக்காங்க, சிக்னலை தாண்டிட்டாங்க, சென்னை டு காஞ்சிபுரம் அந்த டோல்கேட்டில் இருக்காங்க அப்படின்னு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தார் இன்றைக்கி. ஃபைனலாக ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்றது கூட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மெசேஜ் பார்த்துட்டு லொக்கேஷனை தேடி விஜயும் போகிறாரு. இங்கே அதுக்குள்ளே ராகவுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட அடியாளுங்க வந்து விஜய் தேடிட்டு இருக்க விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. விஜய் தேடுறான் அப்படின்ன உடனே வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்திட்டு ராகவ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளை இது பண்ணதுக்கு விஜயும் காவேரியும் கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் வண்டியில் ஏற ட்ரை பண்ணவும் கரெக்டாக காவேரியும் விஜயும் வந்து வந்துடுறாங்க ட்ராக் பண்ணி. அவன் வேகமாக இவங்களை பார்த்துட்டு வண்டியில் ஏற போகிறதுக்கு போகிறான். கரெக்டாக விஜய் காவேரி எல்லாம் இறங்கி வந்து சித்தப்பா விஜய் அடி ஃபைட்டு தான். இந்த பக்கம் ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. காவேரி அந்த பக்கம் குழந்தைய தேடி உள்ளே போயிட்டு கார் உள்ளே போயிட்டு குழந்தைய வந்து இறக்குறாங்க. குழந்தை வந்து பயந்து போயிருக்கா. அம்மா உனக்கு ஒன்றும் இல்லடான்னு சொல்லவும், காவேரி மிஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லி. நல்லா இருந்துச்சு அது ஓரளவுக்கு. ஓகே, என்ன சொல்கிறது, குழந்தை பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி காவேரி வந்து தேத்துனது. அதோட இன்னையோட எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பையும் கருத்தில் வச்சு ட்ராக்கை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதோ போகணும்னு போன மாதிரி இருந்துச்சு இந்த ட்ராக். ஒரு நாளில் முடிச்சே ஆகணும், அதுக்குள்ளே என்ன எடுக்க முடியுமோ எடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் சப்ளையில் வந்து சீரியல் மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, காவேரி வண்டியில் வரும்போது அவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு வரும்போது சித்தப்பாவோட ரியாக்ஷன், விஜயும் எல்லாம் எனக்கு தெரியுமான்ற மாதிரியே கொடுத்துட்டு இருந்தார். அவங்க ரொம்பவே ஆதங்கமாக அவனை சும்மா விடக்கூடாது, எங்கள் அப்பா இறந்ததுக்கு காரணம் அவன் தான், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜயோட ரியாக்ஷன் அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. குழந்தை காணுன்றதை பார்ப்பனா காவேரி, இல்லை நீ சொல்கிற கதையை கேட்பனா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு விஜயோட ரியாக்ஷன். இது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆச்சா இல்லை உங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சான்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.